லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி, இனிமே இது உன் வீடு. நீ வாழ போற வீடு. வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல பூஜை அறையில இருக்கிற பரம்பரை விளக்க ஏத்தணும். போமா, போய் விளக்கேத்து. வா அண்ணா, நீயும் கூட வா. வாங்க போங்க. பாருங்க. சரண்யா, இவங்க 2 பேரும் உட்காரட்டும். பாலும் பழமும் கொடு. சரிப்பா. விடுங்க. சக்தி, இந்தா குடி. சக்தி, இந்தா. இவ்வளோ கோவம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும்போது அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்களே புத்திசாலியா இருங்க. நான் சாதாரணமானவளாவே இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. என்னப்பா அம்மா இவ்ளோ கோவப்படுறாங்க? இருக்காதம்மா, ஒரே பையன் ஆசையாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினான். ஆனால் அது அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலை. அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அப்பா, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? யோசிப்போம். அம்மா சரண்யா, நீ ஜோசியரை வர சொல்லு. நல்ல நேரம் பார்த்து இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிப்பா. மா, பஞ்சாயத்துல தாலி அத்து விட சொல்லி அந்த புஷ்பா பெரிய பிரச்சனையை பண்ணிட்டா. யமுனா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் யமுனா. என்ன விட்டு யமுனா. என்னன்னு தான் கேள. பஞ்சாயத்துல அவங்க கூட சேர்ந்துக்கிட்ட புஷ்பாவும் அந்த ஆளும் சேர்ந்து அதே தான் சொன்னாரு. பூஜாவோட அம்மா சரளாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. ரங்கநாயகி அம்மா மட்டும் பட்டும் படாம பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப
அப்ப கூட செல்வா உண்மையேதாம்மா பேசினாரு. சக்தினா எனக்கு ரொம்ப இஷ்டம், இப்பவும் சக்தி எனக்கு பிடிக்கும் தான் அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நான் செல்வான்னு சொல்லிதான் சக்தியை லவ் பண்ணேன். இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அதனால சக்தி என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. சக்தியை ஏமாத்துறதுக்காக செல்வான்னு பேரை மாத்தி சொல்லலன்னு சொன்னாரு. சக்தி கூட வெற்றியோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டா. சக்தி இப்படி சொல்லவும் புஷ்பா முகத்தையும் அந்த ஆள் முகத்தையும் பார்க்கணுமே. எல்லும் கொல்லும் வெடிச்சிருச்சு. கல்யாண மண்டபத்துல தாலியை எடுத்து கொடுக்க சொல்லி செல்வாவை சக்தி கட்டாயப்படுத்தினத நிச்சயமா என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரிதான் இப்ப பஞ்சாயத்துல அந்த பையன் கூட வாழ போறேன்னு சொல்லியிருக்காளாம். அதுவும் அவளா முடிவெடுத்தது. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை யமுனா. அவ என்ன பண்றா, எப்படி யோசிக்கிறானே எங்களால புரிஞ்சுக்க முடியல. அங்க இருந்த எல்லாருமே சக்தி என்ன சொல்ல போறான்னு கூடி நின்னப்போ ஒரே ஒரு பதில்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிவுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. இதை தவிர வேற என்ன சொல்ல போற? அவ கழுத்துல தாலி ஏறி இருக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சியா யமுனா? நேரம் பார்த்து அந்த தாலியை அத்து விடுங்கன்னு அந்த புஷ்பா வந்து நின்னா. அதுதான் அவளோட நிஜமான குணம். மீனாட்சி அக்கா மீனாட்சி அக்கான்னு அவ உருகுனது அவ தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. எங்க வீட்டு மருமகளே எங்க வீட்டு மருமகளேன்னு சொன்னது ஏண்டி, இது எல்லாமே அசிங்கமா தோணல? இது நடிப்புன்னு உங்களுக்கு தெரியல? இந்த பைத்தியக்காரி அவ வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா இந்நேரத்துக்கு அவ ஒரு விதமா இருந்திருப்பா. அவ வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சு போயிருக்கும். இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையாங்கிறது எனக்கு புரியல. எப்போ வருவாருமா? தோ வந்துருவாருப்பா. என்னாச்சு? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, ஜோசியரை வர சொல்லிருந்தோம், அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஜோசியரா? அவர் எதுக்கு இப்போ? அம்மா, அன்னைக்கும் அண்ணனுக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக வர சொல்லிருந்தோம். என்னாச்சு ரங்கநாயகி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இந்த பாரு ரங்கநாயகி, கல்யாணம் தான் நம்ம இல்லாமல் நடந்திருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கணும்ல. இதை பாருமா, வெற்றி நம்ம பையன். பஞ்சாயத்தில் நம்ம மருமக வெற்றி கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன ரங்கநாயகி? வாங்க வாங்க. வாங்க வணக்கம். ஜோசியரே, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்யா. உட்காருங்க. என்ன விஷயமா வர சொல்லி இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிக்கணும், அதான் உங்களை வர சொன்னேன். இதோ 5 நிமிஷத்துல குறிச்சு கொடுத்துட்றேன். ம். ரங்கநாயகி, ஐயோ கையெதுக்கு அங்க வச்சிருக்க? என்னடா அண்ணே, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ண்ணே. ஆமாண்ணே, கீழே அப்பா ஜோசியரை கூப்பிட்டுருக்காரு. நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணா, அண்ணியே பஞ்சாயத்துல உன் கூட வாழ்வேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னண்ணா? அண்ணே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சுண்ணே. நீங்களும் அண்ணி வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு. டேய், இது வெக்கம் இல்லடா. அண்ணன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. டேய் போங்கடா. என்னடா எப்படியோட கிரி, 1000 பிரச்சனை நடுவுல அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய சந்தோஷம். ஆமாடா, அண்ணன் நல்லா இருந்தா ஏதோ போதும்டா. நம்மளால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சுட்டோம். ஜெயிச்சிட்டோம். சரிடா, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு இருக்க? எல்லாருமே மறந்துட்டாங்கடா, நீ வேற அதை ஞாபகப்படுத்தாத. ஆமாண்டா, போட்ட பிளான கடைசி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. வா போலாம்.
சக்தி, எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போச்சு இல்ல? ஒரு வகையில நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தது ரொம்ப சந்தோஷம் சக்தி. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சேன்ற நேரத்துல நீ என்ன தாலி கட்ட சொன்ன. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எப்படியோ கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ எனக்கு கிடைச்சிட்ட. ஆனா இந்த சந்தோஷத்தை முழுசா கூட என்னால அனுபவிக்க முடியல. பாத்தியா, என்னெல்லாமோ பிரச்சனை. பூஜாவோட வாழ்க்கை ஒரு பக்கம், அம்மாவோட கோவம் ஒரு பக்கம், இதுல நமக்குன்னு பஞ்சாயத்து வேற. சக்தி, திடீர்னு பஞ்சாயத்துன்னு சொன்னதும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. பஞ்சாயத்துல என்ன சொல்லுவாங்களோ, நீ என்ன முடிவெடுக்க போறியோன்னு பயங்கர யோசனை ஆயிடுச்சு. ஆனா பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் நீ என் வீட்டுக்கு தான் வருவேன்னு சொன்ன பாத்தியா, அப்பதான் உனக்கு என் மேல எவ்வளவு லவ்னு புரிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் நீ கொஞ்சம் முன்னாடியே மனசு திறந்து சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையா வந்திருக்காது. எப்படியோ இப்போவாச்சும் சொன்னியே. என்ன சக்தி, எங்க அம்மா ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு யோசிக்கிறியா? கொஞ்ச நாள் அவங்களும் உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நாம ஆரம்பிக்கலாம். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சக்தி, சரியா? தொடாத, தள்ளி நில்ல. என்னாச்சு சக்தி? நீ வெற்றியா செல்வாவா? ரெண்டுமே நான் தான். ஆனா எனக்கு வெற்றிய சுத்தமா பிடிக்காது. செல்வாவா மட்டும்தான் பிடிக்கும். இப்போ நீ வெற்றி, தள்ளி நில்ல. சக்தி, புரிஞ்சுக்கோ. வெற்றி தான் செல்வா, செல்வாத வெற்றி. அது உனக்கு, எனக்கு இல்ல. வெற்றி ஒரு ரவுடி பொறுக்கி, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவன். அவன் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன். இப்போ அவனுக்கு நான் பொண்டாட்டியா? ச்சே, அந்த நினைப்பே எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு பிடிச்சது செல்வாதான். செல்வா மட்டும்தான், வெற்றி இல்ல. ஆனா சக்தி, நீ வெற்றியை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. செல்வா எப்படியோ வெற்றியும் அதே மாதிரிதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சக்தி. இல்ல, இல்லவே இல்ல. வெற்றி வேற, செல்வா வேற. ரெண்டு பேரும் வேற வேறதான். சரி, அப்படியே பஞ்சாயத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்த? எங்க வீட்டுல வாழ சம்மதம்னு நீ சொன்னதை நம்பிதான் நான் இந்த ரூம்குள்ளேயே வந்தேன். இல்லனா நான் இந்த ரூம்குள்ள கால் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டேன். சக்தி, நிஜமா எனக்கு புரியல. இதுக்கு நீ பஞ்சாயத்துல அப்படி ஒரு முடிவை சொன்ன? அந்த முடிவு உனக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. உங்க வீட்டுல வாழ்றேன்னு சொன்னது யமுனாக்காவுக்காக. நீ என்கிட்ட செல்வான்னு சொல்லி நடிச்சத நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ என்னை ஏமாத்தனத ஒரு நாளும் மறக்க மாட்டேன். பஞ்சாயத்துல நீ கட்டின தாலிய கழட்டி கொடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கோகில அம்மா எந்த காரணத்தை சொல்லி யமுனாக்கா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி போய் நின்னா அத சாக்கா வச்சு யமுனாக்கா கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாங்க. அப்புறம் யமுனாக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காமலே போயிடும். எதுக்காக அத்தனை பேர் முன்னாடி உன் கையால தாலி எடுத்து கட்ட சொன்னனோ அதுவே வேஸ்டா போயிடும். அப்புறம் சங்கிலி என்ன பண்ணுமா? திரும்ப என்ன பொண்ணு கேட்டு திரும்ப என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருப்பான். அத வச்சு புஷ்பா இன்னொரு பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிருப்பான்.
இல்லனா ஒரு வேளை வாழ்க்கை முழுக்க நான் வாழ வெட்டியா எங்க வீட்லயே வாழ வேண்டி வந்திருக்கலாம். எங்க அம்மா 20 வருஷமா எங்க அப்பா இல்லாம பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இப்ப நானும் அவங்கள மாதிரியே அந்த வீட்டுக்கு போய் நின்னா உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன நீ ஒழிய என்னை ஏமாத்தினதையோ நீ செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டோ மறந்தும் நான் இங்க வரல. என்னால எங்க அம்மா தோக்க கூடாது. எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்க அம்மாவுடைய லட்சியம். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்ன நீ ஒழிய உன் கூட வாழ வரேன்னு சொல்லல. இன்னொரு தடவை இப்படி என் பக்கத்துல வந்து என்ன தொட்ட நான் பத்திரக்காளி ஆயிடுவேன். இந்த ஊருக்கு தான் நாம புருஷன் பொண்டாட்டி. ஆனா இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ. நான் இந்த வீட்டுல இருக்கும் போதும் எங்க அம்மா வரும்போதும் எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஆனா உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ செல்வான்னு சொல்லி என்னை கேமாத்தின பாரு, அதுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க அம்மாவுக்கும் எனக்கும் எவ்வளவோ சண்டை நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உன்னால நான் அவங்களுக்கே மருமகளா அவங்க வீட்டுக்கே வந்து நிக்கிறேன். இப்போ என்னால அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டும் போக முடியல, மாமியாராவும் ஏத்துக்க முடியல. இப்ப அவங்களும் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இந்த நிலைமைக்கு காரணம் நீதான். நீ முதலியே வெற்றின்னு வந்து பேசியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லவ மாதிரி பேசிட்டு வந்து நிக்கிறதுல உன்னை அடிச்சிக்கவே முடியாது செல்வா. சச்ச வெற்றி, இந்த விஷயத்துல உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? சக்தி, நான் உன்னை லவ் பண்ணது நிஜம். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் நிஜம். என் பேரு செல்வான்னு உங்ககிட்ட சொன்னது ஒரு ஜாலி மூட்ல, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல வச்சாங்க. நானும் எத்தனையோ தடவை நான் தான் வெற்றின்னு உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். நிறைய வாட்டி சொல்லானும் வந்தேன். அப்பன்னு கரெக்டா பார்த்து உனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துடும். அப்ப போய் நான் வெற்றின்னு சொன்னா எங்க நீ என்கிட்ட பேசாம போயிடுவோன்னு பயந்துதான் சொல்லாமலே விட்டுட்டேன். அந்த பயம்தான் உங்ககிட்ட என்ன சொல்ல விடாம தடுத்துச்சு. ஆனா இப்ப அதுதான் உனக்கு தப்பா தெரியுது இல்ல சக்தி? நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற சக்தி. பரவாயில்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, எப்பவும் அப்படிதானே. ஆனா போக போக செல்வா மாதிரி வெற்றியும் நல்லவன்னு நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நான் காத்திருப்பேன் சக்தி, காத்திருப்பேன். அது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி நீ யாரோ நான் யாரோ.
என்ன பாக்குற? கட்டு தாலிய. எல்லாம் ஒரு பொண்ணு. நீ நீ மீனாட்சி பொண்ணுன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. சக்தி, நைட்டு ஃபுல்லா நீ தூங்கலையா? இப்படியாப்பா உட்காந்துருந்த? நேத்து நீ ஒண்ணுமே சாப்பிடல சக்தி. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? போய் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் வா. என் மேல நீ கோவமா இருக்க, அதெல்லாம் சரிதான். அதுக்காக உன்னையே நீ தண்டிச்சுக்க வேணாம். போ சக்தி, போய் குளிச்சு ரெடியாகு. ஐயோ, உன் கோவம் எனக்கு புரியுது. அதுக்காக எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? புரிஞ்சுக்கோ சக்தி. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா நீ கஷ்டப்படுவே இல்ல? சொல்லு. நீ இப்படி இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல சக்தி. நான் கெஞ்சி கேட்கிறேன், போ. ஏமாத்திட்டு இருக்கா? அம்மா, இவனேதாம்மா. இவன் தானடா அது? இவன்தாம்மா. நம்ம பேரை சொல்லி மார்க்கெட்ல வசூல் பண்றவன் இவன் தான். அவன் நம்ம ஆள்கிட்ட சொன்னேன், தொக்கா தூக்கிட்டு வந்து விட்டானுங்க. ஏண்டா, என்னடா குளிர் விட்டு போச்சா? என் பேரை சொல்லி அடாவடி வேலை பண்ணிட்டு இருக்கியா நீ? இதெல்லாம் இந்த ரங்கநாயகி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு வேற நினைச்சியா நீ? அம்மா கேக்குறாங்களாடா, சொல்றா. பணம் தேவைப்படுத்து வசூல் பண்ண தப்பா? பாத்தீங்களாமா உங்க முன்னாடி எப்படிலாம் பேசுறானு? ஆட்டி விட்டணும். பேசுவியா? வசூல் பண்ணுவியா? திமிரா பேசுவியா? டேய் என்னடா, என்னாச்சு? அண்ணே, நம்ம பேரை சொல்லி மார்க்கெட்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ஆள்கிட்ட சொல்லி தூக்கிட்டு வர சொன்னேன். அது கூட பரவாயில்லண்ணே, நம்ம அம்மா முன்னாடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். டேய், அம்மா கிட்டே தனாவிட்ட பேசுறியா? திமிரா பேசுவியா? அட்டா நான் பயந்துருவனா? அடிங் அடின அண்ணா என்னண்ணே பாத்துக்கிட்டு இருக்கா? அடினே அண்ணே, போடுனே 4 போடு. இவளை பார்த்துதான் கையை இறக்கிட்டானா? ஏய், பாத்தியா? நேத்து வரைக்கும் எனக்கு ஒரு அவமானம்னா பொங்கி எழுந்துருவாண்டி என் புள்ள. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்தது கைய கீழே போடுறான். இப்படி இருந்தா ஊர்ல என்ன யாரு மதிப்பாங்க? எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பத்துல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இதத்தானே நீ எதிர்பார்த்த? இதுக்கு தானே இந்த டிராமா கேம் எல்லாம்? அதுக்கு தானே இவனை தாலி எல்லாம் கட்ட சொன்ன.
அடிக்க கை ஓங்குனவன் இவளை பார்த்ததும் கைய கீழே போடுற? இப்படிதான் அவ சொன்ன எல்லாத்தையும் உடனே செய்வியா? இப்படிதான் அவ சொன்ன உடனே அவ கழுத்துல தாலி கட்டினியா நீ? டேய், அவ சொன்னா எல்லாத்தையுமே நீ அப்படியே செய்வியாடா வெற்றி? உனக்கா எது சரி தப்புலாம் யோசிக்க மாட்டியா நீ? இத பாரு வெற்றி, இப்ப நீ அவனை அடிக்க போறியா இல்லையா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். இப்ப நீ அவனை அடிக்க போறியா இல்லையா? இத பாரு வெற்றி, இப்ப நீ அவனை அடிக்க போறியா இல்லையா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். இப்ப நீ அவனை அடிக்க போறியா இல்லையா? ஆமா 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 விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா அவனை. இருடா வெற்றி, நீ சொல்லு, இப்ப அவனை அடிப்பியா மாட்டியா? வெற்றி. அம்மா 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 விடுங்கம்மா, அண்ணன் ஏதோ ஷாக்ல இருக்காருமா. நாங்க நாங்க பாத்துக்கிறோம்மா அதெல்லாம். அன்னி கழுத்துல தாலி கட்டும் போது அவர் எவ்வளவு யோசிச்சான்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அண்ணனை மட்டுமே குறை சொல்லாதீங்கம்மா, பாவம்மா அண்ணன். ஆமாம்மா, அவன் சொல்றது சரிதான்மா. இவெல்லாம் ஒரு ஆளாம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா இவனை. அனி 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 ஒரே ஒரே நிமிஷம் நீ நில்லு. நீ எங்க நீ போறீங்க? எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? அன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்களா? அண்ணி அவன் தப்பு பண்ணிருக்கான். நீ அவன் ரவுடி, மார்க்கெட்ல அம்மா பேரை சொல்லி காசு வாங்கி போயிட்டு இருந்தான், அதனாலதான் அடிச்சோம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல நீங்க போறத பார்த்து கோச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இப்ப எங்க நீ போறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அதுக்குள்ள நீங்க இப்படி திடீர்னு போறீங்களே, அதான் கேட்டேன். இப்போ என்ன தெரியணும் உனக்கு? நான் திரும்பி வருவேனா மாட்டேனா அதானே? நான் எங்க போனாலும் நான் இங்க திரும்பி வந்துதானே ஆகணும். அதுதானே என் தலையெழுத்து. போதுமா? அனி என்ன நீ இப்படிலாம் பேசுறீங்க? திடியா விட்றா, அவ எங்க வேணா போட்டும், அவ பின்னாடியே போய் பாத்துக்கோங்க. ஓகேண்ணா. யாரும் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது துணைக்கு ஆளை கூட்டிட்டு போறதுக்கு. எல்லாம் நான் பாத்துப்பேன். நீங்க யாரும் வந்து எனக்கு நல்லது செய்ய வேண்டாம். அண்ணி, நாங்க எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம். நீ உங்க கூடவே வந்துடுறோம், அப்படியே திருப்பி வந்துடுறோம். அண்ணி சொன்னா கேளுங்க, நீ நாங்க கூட வரோம். நீ நாங்க வரோம், நீ எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.